வணக்கம், வெல்கம் டு சுவைத்திரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெறும் 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது 2 விதமாகவும் பண்ணலாம். பனியாரம் மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தோசையும் சுட்டுக்கலாங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 1 கப் பச்சை அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டீமரில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையிலே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கோடு இது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குடமிளகாய் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். துருவின கேரட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு ஆப்பச்சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பனியார கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நான் எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுறலாம். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.